Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான மல்லி சட்னி அல்லது கொரியாண்டர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சட்னி ரெண்டு விதமாக பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம், செகண்ட் மெத்தட் இன்னொரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மல்லி சட்னி பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு முழு உளுந்து சேர்த்துக்கலாம். முழு உளுந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது அந்த சட்னியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கட்டு மல்லிக்கு 2 டீஸ்பூன் அளவு உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த உளுந்து லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் அந்த உளுந்து இன்னும் ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால் கருகிரும். லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரு 3 வெள்ளை பூண்டு அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்பொழுதும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு, உளுந்து இந்த 3 ஆட் பண்ண பின்னாடி ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லியை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு மல்லி எடுத்திருக்கேன். அந்த மல்லியை நல்லா மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அந்த வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய் கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மல்லியோட க்ரீன் கலர் மாறக்கூடாது. அதனால் லைட்டாக அது சுருங்குற வரைக்கும் வதங்கினா போதும். ஏன்னா இந்த சட்னி நம்ம அப்படியே டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அது டைரெக்டாகவும் நம்ம சாப்பிட்லாம், இந்த மாதிரி வதக்கியும் சாப்பிட்லாம். ஏன்னா இதோட ஹெல்த் அதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு டைரெக்டாக நமக்கு கிடைக்கணும். அதனால் நம்ம ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா அதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காது. இப்போது இந்த மல்லி லைட்டாக சுருங்குற வரைக்கும் வதங்கணும் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக அந்த ஹீட்டில் வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டி சைஸ் புளி அதில் சேர்த்துக்கலாம். சட்னியில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சைஸ் புளி அதில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடுங்க. நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா சட்னி நல்லா இருக்காது. இப்போ நம்ம வதக்கின அந்த மல்லி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். மல்லி சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா சாதத்துக்குமே துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னியை எப்பவும் தாளிப்போம் இல்லையா, அது மாதிரி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடலாம். நம்மளோட சுவையான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.